ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, சென்னை உயர்நீதிமன்றத்தில் அலுவலக உதவியாளர் பணிக்கு ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. அது தொடர்பான செய்தியை தான் தற்போது பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சென்னை உயர்நீதிமன்றத்தில் பல்வேறு பிரிவுகளில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்புவதற்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு தற்போது கொடுத்துருக்காங்க. சோப்தார், அலுவலக உதவியாளர், வீட்டு உதவியாளர், தூய்மை பணியாளர், தோட்டப் பணியாளர் உள்ளிட்ட பல்வேறு பணியிடங்களை நிரப்ப இருக்கிறாங்க. அது தொடர்பான விரிவான செய்தியை தான் பார்க்க போகிறோம். சோப்தார் 12 காலி பணியிடங்களை நிரப்புகிறாங்க. அலுவலக உதவியாளர் 137 காலி பணியிடங்களை நிரப்புகிறாங்க. வீட்டு உதவியாளர் 87 காலி பணியிடங்களை நிரப்புகிறாங்க. ரூம்பாய் 4 காலி பணியிடங்களை நிரப்புகிறாங்க. தூய்மை பணியாளர் 73 காலி பணியிடங்களை நிரப்புகிறாங்க. தோட்ட பணியாளர் 24 காலி பணியிடம், வாட்டர்மேன் 2 காலி பணியிடம், சுகாதார பணியாளர் 49 காலி பணியிடம், காவலர் 4 பணியிடம், ஆக மொத்தம் 392 காலி பணியிடங்கள் தற்போது நிரப்ப இருக்கிறாங்க. இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கக்கூடியவர்களுக்கு 18 வயது நிரம்பியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதிகபட்சமாக 32 வயசு வரையும் இருக்கலாம். எஸ்சி, எஸ்டி, எம்பிசி, பிசி, ஆதரவற்ற விதவைகள் ஆகியவர்கள் அதிகப்படியாக 37 வயசு வரையும் உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைக்கு 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதிகபட்சமாக 12ஆம் வகுப்பு வரை படித்திருக்க வேண்டும். இல்லை குறைஞ்சபட்சம் 8ஆம் வகுப்பு படித்தவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உயர்கல்வியை பெற்றவர்கள் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கக்கூடாது. அதாவது டிகிரி படித்தவங்களாம் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. 12ஆம் வகுப்பிற்கு மேலாக எவ்வித உயர் படிப்பும் படிக்கவில்லை, உயர் படிப்பை தொடரவில்லை என்ற உறுதிமொழியை இதில் பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைக்கு 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணவங்க, 10ஆம் வகுப்பு படித்தவங்க, 12ஆம் வகுப்பு படித்தவங்களுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கலாம். டிகிரி படித்தவங்க தயவு செஞ்சு அப்ளை பண்ணக்கூடாது. இந்த வேலைக்கு சம்பளமாக 15,700லேருந்து 58,100 ரூபா வரையும் சம்பளமாக கொடுக்குறாங்க. இந்த பணியிடங்களுக்கு பொது எழுத்து தேர்வு, செயல்திறன் தேர்வு மற்றும் சான்றிதழ் சரிபார்ப்பு போன்றவற்றின் அடிப்படையில் விண்ணப்பதாரர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. பொது எழுத்து தேர்வில் தமிழ் தகுதி தேர்வு கொண்டு மொத்தம் 65 மதிப்பெண்களுக்கு தேர்வு நடத்தப்படும். 8ஆம் வகுப்பு தரத்தில் தேர்வு நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செயல்திறன் தேர்வு மொத்தம் 40 மதிப்பெண்களுக்கு நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுத்தம் செய்தல், பாதுகாப்பு உள்ளிட்டவற்றுக்கு திறன் பரிசோதனையும் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு சான்றிதழ் சரிபார்ப்பு பின்பு தேர்வு பட்டியல் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்வு செய்யப்படும் நபர்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை, சென்னை மற்றும் கோயம்புத்தூரில் உள்ள தமிழ்நாடு நீதித்துறை பயிற்சி மையம் ஆகிய இடங்களில் பணி நியமனம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க விரும்பக்கூடியவர்கள் www.mhc.tn.government.in இந்த வெப்சைட்டில் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான விண்ணப்ப கட்டணமாக 500 ரூபா நீங்கள் செலுத்தி அப்ளை பண்ணிக்கணும். எஸ்சி, எஸ்டி, மாற்றுத்திறனாளிகள், ஆதரவற்ற கணவரை இழந்த பெண்களுக்கு கட்டணம் கிடையாது. இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணணுன்னா 5/5/2025 அப்ளை பண்ணிக்க. நன்றி.